கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் தி வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். நான் குருடனாயிருந்தேன், பார்க்கிறேன். அப்படி ஒரு ஆள் எத்தனை முறை தான் சொல்கிறது? ரொம்ப அவஸ்தையாக போச்சு. இதை விட நான் குருடனாகவே கூட இருந்திருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சலித்து போகும்படி அவன் மீது பல விசாரணைகள் நடந்தது. என்னாச்சு பார்க்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் 1 முதல். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இந்த கேள்வி மனிதர்களுக்குள்ளே எப்பொழுதும் இருக்கிறது தான். காலகாலமாக ஒரு பிறவியிலே குருடனாகவோ அல்லது குழந்தைகள் முடமாக இருப்பதோ, ஏதோ அங்ககீனமான மனிதரை எல்லாம் பார்க்கும்போது கடவுள் ஏன் இவங்களெல்லாம் இப்படி படைச்சிட்டாரு? இவங்க என்ன பாவம் பண்ணாங்க? இவங்களுடைய பாவமே இல்லாத பொழுது கூட எப்படி இவங்க குருடனாகவே பிறக்கிறாங்க, செவிடனாக பிறக்கிறாங்க, ஊமையாக பிறக்கிறாங்க? இது என்ன, யார் செஞ்ச பாவம் இது அப்படின்னு ஒரு கேள்வி. ஆண்டவர் சொல்றார். 3. இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். குறிப்பாக அந்த மனிதனை பார்த்து சொல்றாரு, இவன் இப்படி பிறந்தான். ஏன்னா அவனை தானே கேட்குறாங்க, இவன் இப்படி இருப்பது யார் செய்த பாவம்னு கேட்டாங்க. அப்போ சொல்றாரு, இவன் இப்படி இருப்பது இவன் பாவம் அல்ல, இவன் பெற்றாரின் பாவம் அல்ல, தேவன் அவருடைய கிரியையை இவன் மூலமாக வெளிப்படுத்துவதற்காக இவன் இப்படி பிறந்தான். இதுதான் பதில். என்னவா இருக்கும்? இன்றைக்கு உலகத்தில் சாதனையாளர்கள் இருக்காங்க. அதில் மிக அதிகமாக பாராட்டப்படும் சாதனையாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படி குறைவுள்ளவர்களாக இருந்து அவர்கள் சாதிப்பார்களானால் அவர்களுக்கான புகழ்ச்சி 2 மடங்காகும். ஏன்? இந்த குறை இருந்தும் இவர்கள் இதை சாதித்தார்களே. அது ஒரு சாதனை விஷயத்தில் பார்க்கலாம். நம்ம நாட்டில் கூட இந்தியாவில் கண் பார்வையற்ற ஒரு பெண்மணி, ஒரு பிள்ளை கலெக்டர் ஆனாங்க. அதை இன்னைய வரைக்கும் கூட அந்த கல்வி நிறுவனமானது தன்னுடைய பெருமையாக பேசுகிறது. அப்படியானால் குறைகளோடு இருக்கும் மனிதர்களிடத்தில் என்ன மாதிரியான தேவ கிரியை வெளிப்படும்? அவங்க எப்படி தேவனுக்கு பிரியமாக தேவ கிரியை வெளிப்படும்படியாக இருக்கலாம்? அவங்க தேவனை அறிந்து கொண்டால், தேவனுடைய கிருபை தங்கள் வாழ்வில் இருப்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டால் தேவனோடு நடக்கலாம். ஆவிக்குரிய மனிதனாக, மனுஷியாக அவர்கள் வாழலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆவிக்குரிய மனுஷனாகவோ ஆவிக்குரிய மனுஷியாகவோ இருப்பதற்கு நமக்கு உடலிலே இந்த உறுப்புகள் எல்லாம் செயல்படணுன்ற அவசியம் கூட இல்லை. அவைகள் அங்ககீனமாக இருந்தால் கூட பரவாயில்லை. நான் ஒரு ஆவிக்குரியவனாக இருக்கலாம், நான் நீதிமானாக இருக்கலாம், நான் புத்திமானாக இருக்கலாம், ஞானமுள்ளவனாக இருக்கலாம், பரிசுத்தவானாகலாம். இதுக்கெல்லாம் எந்த தடையுமே கிடையாது. தேவனுடைய கிரியை இவன் வழியாக, இவர்கள் வழியாக வெளிப்படுவதற்காக இவர்கள் இப்படி இருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னது, அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஏதாவது இப்படிப்பட்ட உடல் குறைபாடு உள்ளவர்களா? இந்த ஆங்கிளில் நீங்கள் யோசிங்க. தேவன் என் வழியாக வெளிப்படுவதற்காக ஒரு திட்டம் இருக்கிறதே, அந்த திட்டம் என்னில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி உங்களை ஒப்புக்கொடுங்கள். 5 முதல். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். அவனுடைய கண்களிலே சேற்றை பூசினாராம். இது என்ன மெத்தட்? இது மண்குளியல், மண்ணை பூசிக்கொள்ளுகிற ஒரு வைத்திய முறை உலகத்தில் இருக்க தான் செய்யுது. ஒருவேளை இதை பார்த்து தான் மக்கள் தாங்கள் சுகமாவதற்காக அப்படி மண்ணை பயன்படுத்தினார்களோ என்னவோ. ஆண்டவர் அந்த பார்வையற்ற, பிறவிலேயே பார்வையற்ற இந்த மனிதனை ஒரு வித்தியாசமான கோணத்தில் சுகமாக்கினார். அந்த கண்களில் சேற்றை பூசினார். பிறகு போய் அவனை அந்த சீலோவாம் என்ற குளத்தில் கழுவச் சொன்னார். அவன் கழுவினான். அவனுடைய பார்வை வந்தது. ஆனால் இதுக்கப்புறமா தான் அவன் வாழ்க்கையில் ஒரு புது பிரச்சனை தொடங்கியது.
சில நேரங்களில் நல்லது நடக்காமல் காத்திருப்பாங்க, அந்த நல்லது நடந்துடும். அதுக்கப்புறமா அந்த நல்லதோடு சேர்த்து வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். இது நடக்காமல் இருந்தப்போ கூட நான் நிம்மதியாக இருந்தேன், இந்த நன்மை கிடைச்சதுக்கப்புறமா இது என்ன இவ்வளோ தொல்லையாக போச்சே. சிலருக்கு இந்த லாட்டரியில் பணம்லாம் விழுந்துடும். அது வரைக்கும் அவங்கள யாரும் சேர்ண்டவே மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு சில கோடிகள் பணம் விழுந்துட்ட பிறகு அவங்க வாழ்க்கையே ரொம்ப நரகமாயிடும். அந்த மாதிரி தான் நிறைய பேர் அவஸ்தைப்படுவாங்க. நிறைய மனிதர்கள் இவங்களை இவங்ககிட்ட இருக்கிற அந்த பணத்துக்காக ஒரு எறும்பு வைக்கிற மாதிரி, ஈ வைக்கிற மாதிரி வந்துடுவாங்க. இவங்க நிம்மதியே போயிடும். இவனை சுகமாக்கின அந்த ஒரு நாளானது ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் தான் இப்போ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பாருங்க 8 முதல். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் அவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். கூடுதல் விவரம் நமக்கு தெரியுது. இவன் பிறவி குருடன், பிறகு அவன் பிச்சை எடுத்து பிழைக்கிறவன். குடும்பம் இருக்குது, ஆனால் அவன் பிச்சை எடுத்து தான் பிழைக்கிறான். இவனை உட்கார்ந்து வாழ வைக்க, இவனை வீட்டில் வச்சு இவனுக்கு சோறு போட்டு வளர்க்க ஒருவேளை பெற்றாருக்கு முடியாமல் இருக்கலாம். சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலாக இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சிலோவாம் குளத்தில் கழுவி என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே என்றார்கள். அவன் எனக்கு தெரியாது என்றான். குருடனாயிருந்த அவனை பரிசேயரிடத்துக்கு கொண்டு போனார்கள். ஏன் தெரியுங்களா? அன்னைக்கு ஓய்வு நாளாக இருந்தது. எப்படி இந்த வேலையை ஒரு மனுஷன் செஞ்சிருக்கலாம்? அற்புதமாக கூட இருக்கட்டுமே. பிறவி குருடன் பார்வை பெற்றது கூட இப்போ பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஓய்வு நாளில் நீங்கள் அதை பண்ணிட்டீங்களே. மனிதர்களோட மனம் பாருங்களேன் எப்படி இருக்குது. அவங்கள மொத்தமாகவும் நம்மளால் குற்றம் சாட்ட முடியலை. ஏன் சொன்னால் ஓய்வு நாளை அனுசரிக்கும் தேவ சட்டத்தை தாண்டி இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாரம்பரியங்களை கூடவே வச்சுருந்தாங்க. ஆண்டவர் அவர் எங்கே இருக்கிறாரு, எப்படி உனக்கு பார்வை கிடைச்சது, அவர் யார் அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. இவனும் தெரியாது, அவர் எங்கே போனார்னு தெரியாது அப்படின்னு பதில் சொன்ன உடனே பரிசேயர்கிட்ட கூப்பிட்டு போயிடுறாங்க. பரிசேயர்கிட்ட போன உடனே அவங்களும் கேட்குறாங்க, எப்படி நீ பார்வை பெற்றாய்? உடனே சொல்கிறான், சேருண்டாக்கினார், கண்களில் பூசினார், சிலுவாமில் போய் கழுவி என்றார், கழுவினேன், பார்வை பெற்றேன். அங்கேயும் போய் சொல்கிறான். 16. அப்பொழுது பரிசேயரில் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியா இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. ஒரு விஷயம் நான் கவனிக்கணும். ஓய்வு நாளிலே இப்படி செய்தவன் பாவியா இருக்கிறான் அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சு ஆண்டவர் பாவி அப்படின்னு இப்போ முத்திரை குத்திட்டாங்க. 18 முதல். அவன் குருடனாய் இருந்து பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன்தானா? இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வை அடைந்தான் என்று கேட்டார்கள். அப்போது தாய் தகப்பன்மாரை கூப்பிடுறாங்க, விசாரிக்கிறாங்க. இது 2வது கட்ட விசாரணை இது. ஏன்னா இப்போ இந்த ஆள் தானா இல்லை பார்வையில் இருக்கிற ஒருத்தனை மறுபடியும் இவங்க பழைய ஆளுன்னு நினச்சின்னு பேசுகிறாங்களா? ரொம்ப சந்தேகம் வந்துடுச்சு இவங்களுக்கு. அப்போ பெற்றோர் பதில் சொல்கிறாங்க, இவன் தான் என் மகன், இவன் பார்வை இல்லாமல் தான் இருந்தான், இப்போ பார்வை பெற்றிருக்கிறான், மீதி அவனை கேட்டுங்க, அவன் வளர்ந்தவனாக தானே இருக்கான். 23. அது நிமித்தம் இவன் வயதுள்ளவனாக இருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். ஏன் தெரியல, அந்த அம்மா அப்பா பயந்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மீது, அதை சுகமாக்கின அற்புதம் செய்த ஆண்டவர் மீது அந்த பரிசேயர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கோபம், எரிச்சல் இருந்தது. 22. அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜபாலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். இப்போது அம்மா அப்பா கிட்ட விசாரணை நடந்ததா, மறுபடியும் அவனை கூப்பிடுறாங்க. 2வது முறை கூப்பிட்டு அவனை விசாரிக்கிறாங்க. எப்படி உனக்கு பார்வை கிடைச்சது, நீ சொல்லு, மறுபடியும் சொல்லு, விவரமாக சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஏன்டா எனக்கு கண் பார்வை வந்ததுன்னு இவன் நொந்து போகிற அளவுக்கு இப்பொழுது பார்வையுள்ள அந்த மனிதர்கள் எல்லாரும் பொறாமையின் கண்களால், எரிச்சலின் பார்வையால் இவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 24 முதல். ஆதலால் அவர்கள் குருடனாக இருந்த மனுஷனை 2ஆம் தரம் அழைப்பித்து, நீ தேவனை மகிமைப்படுத்து,
இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது. நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான்? உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள். மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். கொஞ்சம் கோபம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். டென்ஷன் ஆகிட்டார் இவர். என்னன்றாரு, ஏன்டா என்ன இந்த மாதிரி விசாரிக்கிறீங்க? நீங்களும் அவருடைய சீடராக போகிறீங்களா? ஆனால் கேட்ட கேள்வி என்னமோ அப்படிலாம் கிடையாது. ஆனாலும் இந்த மனுஷன் ரொம்ப வெறுத்து போயிட்டு இப்படி ஒரு கேள்வியை அவங்க முன்னால் வச்சுட்டார். அவங்களுக்கு சும்மா இருந்திருப்பாங்களா? ரொம்ப கோபம் வந்திருக்கும்ல. 28. அப்பொழுது அவர்கள் அவனை வைது அப்படின்னா திட்டி, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர். மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவபக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். ஆச்சரியமான ஸ்டேட்மெண்ட். ரொம்ப தெளிவா ஒரு யூத மத போதகர் பேசியிருக்க வேண்டியதை இந்த பிறவிக்குருடனாயிருந்த மனிதன் பேசினான். தேவன் தான் அவன் மூலமாக அந்த இடத்துல இந்த வார்த்தைகளை எதிரில் இருந்த குருட்டாட்டமான அந்த ஜனங்களுக்கு பேச வச்சார், சொல்ல வச்சார் தான் நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த மனுஷன் பார்வை இல்லாதவன், செவியிலே பல விஷயங்களை கேட்டுக்கிட்டே வளர்ந்துருப்பார். போகிற வர்றவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க, தேவனுடைய மகத்துவங்களை பேசுறதெல்லாம் கூட இவர் கேட்டிருப்பார் இல்லையா? ஆண்டவரை பற்றி சொல்கிறதெல்லாம் கூட கேட்டிருப்பானா இல்லையா? அதனால் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இது உங்களுக்கு புரியலையா? இது இப்படி தானே இருக்கும். அவங்கெல்லாம் இன்னும் டென்ஷன் ஆகிட்டாங்க. இவனை ரொம்ப கோபமாக திட்டிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்களுக்கு ஒரு கன்க்ளூஷனே வர முடியல. இவங்களால் துரத்தி விட்டாங்க. 34. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாக இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். இந்த மனிதன் அந்த பதில் கொடுத்ததுக்கு அப்புறமா ஆண்டவர் மறுபடியும் இவனை சந்திக்கிறார். இப்போ இந்த மனுஷன் யாரா தெரிகிறான் அப்படின்னா, அந்த பரிசேயர்கள் அந்த மற்ற யூதர்களை விட இவன் ரட்சிப்பை பெறத்தக்கதான ஒரு அருமையான ஆத்துமாவாக தெரிகிறான். ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் இப்படிப்பட்டவராகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விசுவாசம், ஒரு தெளிவு இந்த மனிதனுக்குள்ளே வந்தது. நாம் தேவனை பற்றி, தேவனுடைய பிள்ளைகளாக இப்போ இருக்கிறோம், என்ன மாதிரியான தெளிவுள்ளவர்களாக இருக்கிறோம், ஆண்டவரை பற்றி என்ன தெளிவு நமக்கு இருக்கிறது? 39 முதல். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்டபொழுது, நாங்கள் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க தான் வந்தார். இழந்து போன ஆத்துமாவை தேட தான் வந்தார். ஆனால் வந்து அவர் பேசின வார்த்தைகளை கேட்டவர்களிலே தான் இந்த பிரிவினை உண்டானது. குருடராக இருப்பவர்கள் பார்வை பெற்றார்கள். பார்வை இருக்கிறது என்று நினைக்கிறவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக குருடராக இருந்தார்கள். பிசாசானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கினான் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? மேசியாவை கண்டும் இவர்களால் காண முடியவே இல்லை, உணர முடியவே இல்லை, விசுவாசிக்க முடியவே இல்லை. ஆனால் பிறவிலேயே பார்வையற்றிருந்த ஒருவனோ பார்வையை பெற்றுக்கொண்ட உடனே ஆண்டவர் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க கேட்டபொழுது அவன் விசுவாசித்தான். இன்றைக்கு பிறப்பிலேயே நாங்கள்லாம் கிறிஸ்தவங்க, பார்ன் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு மத அமைப்புகளிலே, நிறுவனங்களிலே இருந்து கொண்டு உங்களுடைய வாழ்வு சாவுக்காக மட்டுமே சந்தா கட்டி அங்கே ஒரு கிறிஸ்தவராக ஒரு மெம்பர்ஷிப் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது குருட்டுத்தன்மை போல இல்லையா? இந்த மெய்யான கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டுக்கூட ஒரே சரீரமான சபைக்குள்ளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை பல ஆண்டுகள், மாதங்கள் சத்தியத்தை கவனித்தும் கூட
கீழ்ப்படிய மனதில்லாமல் பாரம்பரியம் உங்களை கட்டி வைக்கிறது. அந்த குருட்டாட்டமான கயிறு உங்களை கட்டி வைக்கலாம். விடுபட வேண்டும். நாம் பார்வை அடைய வேண்டும். உள்ளான மனுஷனிலே தெளிவு வேண்டும். புறக்கண்களோட பார்வை குறைபாடு அல்லது பார்வை இல்லாதிருத்தல் ஒரு மனுஷனுக்கு வாழ்நாள் முழுவதும் எவ்வளோ பெரிய துன்பமாக இருக்கும்ல. பகல் முழுவதும் அவனுடைய வாழ்க்கையானது இரவு போலவே இருக்கும், இருட்டாவே இருக்கும். அவன் நடக்கணும், படிக்கணும், போகணும், வேலை செய்யணும்னு சொன்னால் எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அது அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை இருக்குமானால் அது எவ்வளவு வேதனைக்குரியது, எவ்வளவு மோசமானது. அது அப்படியே நம்மளை எங்கே கொண்டு போய் விட்டுரும்? நரக பாதாளத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும் இல்லையா? அதனாலே நாம் ஆவிக்குரிய பார்வை அடைய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளானால் ஆவிக்குரிய பார்வையிலே தெளிவடைய வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்கிறவராக இருக்கிறார். உலகத்துக்குள்ளே போய், உலக வேஷத்துக்குள்ளே போய் அந்த குருட்டாட்டத்துக்குள்ளே நாம் இருக்கலாமா? கூடாது. பார்வை பெற வேண்டும், பார்வை தெளிவு பெற வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 2:10 கெட்டுப்போர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். டிலூஷன். நல்லது பார்த்தா நல்லதுன்னே தெரியாது, கெட்டதாக தெரியும். கெட்டதை பார்த்தா அது நல்லதுன்னு தெரியும். ஏசியாவின் காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் அப்படி தான் இருந்தாங்க. நன்மையை தீமைன்னு சொல்லுவாங்க, தீமையை நன்மைன்னு சொல்லுவாங்க, இருட்டை வெளிச்சம்னு சொல்லுவாங்க, வெளிச்சத்தை இருட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற மனிதர்கள் இப்படி தானே இருக்காங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? சத்தியத்தை அங்கீகரிக்கும் மனம் இருக்கிறதா? அதற்கு கீழ்ப்படியும் விசுவாசம் இருக்கிறதா? ஆக தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, இதோ என்னுடைய உள்ளான மனக்கண்கள் பிரகாசமடைய வேண்டும், சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், சத்திய பாதையிலே நான் நடக்க வேண்டும், தேவனே எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபிக்கணும். இரக்கம் நீதியும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, அவன் பிறவிலேயே குருடனாயிருந்து ஆச்சரியமாக ஆண்டவர் இயேசுவினால் பார்வை பெற்றான். பார்வையுள்ள அநேகம் பேர் சுற்றி இருந்தார்கள். இதை நம்பாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் ஆண்டவரை எதிர்த்தும் நடந்தார்கள். அவர்கள் குருடர் என்று நாங்கள் பார்த்தோம். நாங்களும் கூட ஒரு விதத்திலே தகப்பனே, ஆண்டவர் இயேசுவை உணராமல் இருக்கும் பொழுது மனக்கண்கள் குருடாயிருக்கிறோம். சத்தியத்தை பல ஆண்டுகள் கேட்டும் கூட கீழ்ப்படியாதிருக்கும் பொழுது நாங்கள் குருடராகவே இருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும், எங்கள் மனக்கண்களை பிரகாசமாக்கும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக எங்களுக்கான கீழ்ப்படிதலை எங்களுக்குள்ளே உண்டாக்கும். நம்முடைய மக்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.